வணக்கம். வட்டி விகிதத்துல, ரெப்போ ரேட்ல, இஎம்ஐல, எஃப்டி இன்ட்ரெஸ்ட்ல அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பாக்ட் ஏற்படுத்துற சிபிஐ கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ்ல மிகப்பெரிய அப்டேட்டை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் என்ன, அது நடந்தா என்ன ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா இந்த அப்டேட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சிபிஐ கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பொருட்கள்ல சர்வீசஸ்ல எவ்வளோ விலை உயர்ந்திருக்குன்னு அளக்கிற ஒரு அரசு கணக்கு தான் இந்த சிபிஐ. கவர்மெண்ட் இதை மெஷர் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வாழ்க்கை செலவுகள் எவ்வளவு அதிகமாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கணக்கீடு உதவும். ரொம்ப முக்கியமா இந்த சிபிஐ உயர்ந்தாலோ குறைஞ்சாலோ அது இன்ஃபிளேஷனை டைரக்டா இம்பாக்ட் பண்ணும். அதை வச்சுதான் இன்ஃபிளேஷன் அதிகமாகுதா குறையுதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுல தான் ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நம்மளோட வீட்டு செலவு எவ்வளவு அதிகமாகுதுன்னு கவர்மெண்ட் மெஷர் பண்ற இந்த நம்பரை வச்சு தான் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தலாமா குறைக்கலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அது இஎம்ஐலும் சேஞ்ச் ஆகும், எஃப்டி இன்ட்ரெஸ்ட்லயும் சேஞ்ச் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரியாக்ட் ஆகும். சரி, இந்த பழைய சிபிஐ எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2012 அரிசி, காய்கறிகள், பேசிக் உணவு இது எல்லாத்துக்குமே தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுத்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தக்காளியோட விலை அதிகமாகுது அப்படின்னா உடனே சிபிஐயும் ஏறும். தக்காளியோட விலை குறைஞ்சிச்சுன்னா சிபிஐ குறைஞ்சிரும். ஆனா அதுல ஸ்கூல் ஃபீஸ் அதிகமானாலோ ஹாஸ்பிட்டல் பில் அதிகமானாலோ பெருசா அதுல ரியாக்ட் ஆகாது. அது இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதிகமா மக்கள் செலவு பண்றது ஸ்கூல் ஃபீஸ்க்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அதே போல மொபைல் ரீசார்ஜ், இன்டர்நெட் அண்ட் ரெண்ட் இதுக்கெல்லாம் அதிகம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சர்வீசஸ்க்கும் வெயிட் அதிகமாச்சு. அதனால இது எல்லாத்தையும் சிபிஐல அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு தக்காளியோட விலை 100 ரூபா போச்சு அப்படின்னா சிபிஐ அதிகமாகும், இன்ஃபிளேஷன் அதிகமாகும், அதுக்கப்புறம் அது குறையும். இப்ப ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாச்சு அப்படின்னா அது பல வருடங்கள் குறையாம அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஆர்பிஐக்கு முக்கியம். அதனால ஃபுட் பிரைஸை மட்டும் பார்த்துட்டு ரேட் கட் அறிவிக்க மாட்டாங்க. நம்ம அன்றாட பயன்படுத்துற சர்வீசஸோடைய இன்ஃபிளேஷனையும் பார்த்து தான் இந்த ரேட் கட்டை அவங்க தீர்மானிப்பாங்க. இப்போ இஎம்ஐக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கலாம். இப்போ இன்ஃபிளேஷன் 5% இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ அதோட ரேட்டை குறைக்கணும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் 4%க்கும் கீழே வரும். ஆனா சர்வீசஸ் இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்தா ரேட் கட் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதாவது இஎம்ஐ சீக்கிரம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது எஃப்டியை வச்சு ஒரு கிளாக்கேஷன் செக் பண்ணலாம் அப்படின்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% இருக்கிறதா வச்சுக்கலாம், இன்ஃபிளேஷன் 5ன்னு வச்சு. இப்போ உண்மையான நம்மளுக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 2% தான். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து இன்ஃபிளேஷனையும் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அது போக 2% மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ இதனால ஃபியூச்சர்ல என்ன ஆகலாம் அப்படின்னா இந்தியா ஸ்லோவா சர்வீஸ் கண்ட்ரியா மாறிட்டே இருக்கு. அதனால இன்ஃபிளேஷன் 4ல இருந்து 5 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2%ல இருந்து 3% லோ இன்ஃபிளேஷன் எரா மீண்டும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளே குறைவா மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஒரு நம்பர் டேட்டா மட்டும் கிடையாது. நம்மளோட இஎம்ஐ, ரிட்டையர்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அது கூட சேர்ந்து நாமளும் நல்ல விதமா எதுல முதலீடு பண்ணா உங்க முதலீடுகள் நீங்க தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பொறுமையா ரிசர்ச் பண்ணி நல்லா செக் பண்ணிட்டு உங்களோட முதலீடுகள் தொடங்குங்க. புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும் நினைச்சீங்க அப்படின்னா நாங்க ஜீரோதோட அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னரா இருக்கோம். எங்கள்கிட்ட இருந்து ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில இருந்தே வாங்கிக்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.